வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கட். அரிசி மாவில் பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, அரை கப் சுகர், கொஞ்சம் 50 கிராம் பட்டர், ஒரு முட்டையின் வெள்ளைக்கரு. ஒரே ஒரு முட்டையை மட்டும் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் அந்த பட்டரை போட்டு, ஒரு 50 கிராம் பட்டர் இருக்கும், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது கூட சுகரை போடணும். சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். சுகர் பவுடரை போட்டுறோம். அரை கப் சுகர் பவுடரை போட்டு பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம உடச்சி வச்ச முட்டை வெள்ளைக்கருவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை வெள்ளைக்கரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டர், சுகர், முட்டையின் வெள்ளைக்கரு, இந்த 3 நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகணுன்னா அப்புறம் அரிசி மாவு போடுறோம். 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறோம். விஸ்கு வச்சு நல்லா கலக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு 1 கப்பு போடுறோம். அரிசி மாவு 1 கப் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை மிக்ஸ் பண்ணதுக்கு. இதே போதும். சுகர், பட்டர், முட்டை வெள்ளைக்கரு இதுவே போகும். இதிலே நல்லா கட்டிய சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சிடலாம் மாவை நல்லா. இப்போ ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம கையை வச்சே பிணைஞ்சிடலாம். அப்போ தான் நல்லா பிணைய முடியும் மாவு. அரிசி மாவு எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையை வச்சே நல்லா மாவு பிசைஞ்சு, இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல அந்த மாதிரி வரும் மாவு பதத்துக்கு. கையில் ஒட்டாமல், அதில் பட்டர் போட்டிருக்கனால கையில் ஒட்டாது. நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இப்போ பாருங்கள், மாவு நல்லா பசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டோம். இப்போ கையில் மாவு எதுவுமே ஒட்டுறதில்ல. எண்ணெய் பக்கத்தில் காய வச்சுருக்கோம். இதை எண்ணெயில் போட்டு தான் எடுக்கணும். இதை இப்படி கத்தி வச்சு கட் பண்ணி க்யூப்பாக சதுரமாக எடுத்தும் நாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் வச்சு ஃபோக்கை வச்சு ஒரு டிசைன் போட்டு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்தேன். அப்புறம் அது வேண்டான்ட்டு நான் இப்படியே எடுத்துட்டேன். எல்லா மாவையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதை உள்ளங்கையில் தட்டி, ஃபோக் இருக்குல்ல, சில்வர் ஸ்பூன், ஃபோக் ஸ்பூன், அதை வச்சு நம்ம ஒரு அமுத்தம் கொடுத்தோன்னா, அந்த மாவு மேலே அமுத்தம் கொடுக்கும்போது அது ஒரு டிசைனாக தெரியும், 3 கோடு மாதிரி. இதை மொத்தமாக இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 காணு செஞ்சு வச்சுட்டு, இப்போ அது மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்ருக்கேன். மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி, அந்த சில்வர் ஸ்பூன், ஸ்போக்கு ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு அமுத்தம் கொடுக்கணும். அப்போ ஒரு டிசைன் ஆகிரும். இதை நாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் லேசாக காஞ்சிருச்சு, நம்ம போடலாம். தீ மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம். கோல்டன் கலர் வரணும், வந்தோன்னே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. பிஸ்கட் தயாராகிடுச்சு.
இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வந்து சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஸ்நாக்ஸு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹரிணி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் என்ன கோல்டன் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இதை விட சின்ன சைஸ்லேயும் நம்ம போடலாம், நான் கொஞ்சம் பெரிய சைஸை போட்டிருக்கிறேன். டேஸ்டியான அரிசி மாவு பிஸ்கட் தயார். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.